அஸ்ஸலாமு அலைக்கும். நேபாளத்திலிருந்து மிகவும் துக்ககரமான செய்திகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இறைவனை எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. அதே சமயத்தில் ஒரு துயரம் வரும்போது அதிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்பதும் அவசியமாகிறது. நேபாள செய்திகள் நம்மை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்துகிறது என்பதில் சந்தேகமில்லை. நம் இந்திய நாடும் அவர்களுக்கு உதவிகளை அனுப்பி வருகிறது. வாருங்கள், இப்போது தினமணி பத்திரிகையில் கிடைத்திருக்கும் செய்தி என்பதை பார்ப்போம். நேபாள வெள்ளம் பலி எண்ணிக்கை 359 ஆக அதிகரிப்பு. ஊபி ஆற்றில் சடலங்கள் மீட்பு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 359 ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திபெத்தில் உள்ள பனிப்பாறைகள் உடைந்து நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தின் போடே கோஷி ஆற்றில் கடந்த புதன்கிழமை ஆகஸ்ட் 26ஆம் தேதி திடீரென வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் அங்குள்ள பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அழித்துச் செல்லப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த பேரிடரில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவரை காணவில்லை என கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேபாள வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களில் மேலும் 132 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இந்த பேரிடரில் பலியானவர்களின் எண்ணிக்கை 359 ஆக அதிகரித்துள்ளதாகவும் நேபாள காவல்துறையினர் இன்று அறிவித்துள்ளனர். இத்துடன் நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 2 பெண்கள் உள்பட 3 பேரின் உடல்கள் உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜாகஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பலியானவர்களின் விவரங்கள் இதுவரை தெரிய வராததால் நேபாள அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது.